குருகுலத்துக்கு போனோம்னா அவர் பிரம்மச்சாரியா வாழ்றார், ஒரு குருவிடம் சிறந்த சீடராக வளர்கிறார், ஒழுக்கத்துடன் வளர்கிறார். அப்படி வந்து பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்காம யாருமே வந்து யோகி ஆக முடியாது. பிரம்மச்சாரிய பயிற்சி செய்யாம நம்ம யாருமே தியானத்திலயோ ஞானத்திலயோ பக்தியிலயோ வளர முடியாது. பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்காம நம்ம வந்து எந்த யோக முறையிலும் வளர முடியாது. அதே போல திருமண வாழ்வுல வந்து சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு தன் மனைவியுடன் மட்டுமே உறவு கொள்பவன், அந்த உறவிலும் கட்டுப்பாடுகள் இருக்கு. அவரையும் பிரம்மச்சாரி என்று அழைக்கலாம். தன் மனைவியை விட்டு வேற யாருக்கிட்ட உறவு கொள்ளாதவங்க கூட பிரம்மச்சாரியை நம்ம எடுத்துக்கலாம். அதையும் சில கட்டுப்பாடு முறைகள் உள்ளன. கட்டுப்பாடுடைய இல்லற பிரம்மச்சாரினே பக்தி மார்க்கத்தில்